வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மர்மமான மரண வழக்கு இருக்குல்ல, இதை சார்ந்து புதிய ட்விஸ்ட் சம்பந்தமான ஒரு சில அப்டேட் தான் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். மர்மமான முறையில் உயிரிழந்த அந்த மாணவியோட தாய் இருக்காங்கள செல்வி, இவங்க தரப்பு வழக்கறிஞர் கோர்ட்டில் 4 விஷயங்களை பிரதானமாக வச்சு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாப்புல. அந்த 4 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேத பரிசோதனை முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபைனல் ரிப்போர்ட். 2ஆம் பிரேத பரிசோதனை முடிவோட ரிப்போர்ட். சிபிசிஐடி பதிவு பண்ணியிருக்க அந்த எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நகல். அண்ட் ஜிப்மர் ஆய்வறிக்கை இருக்குல்ல, இதோட நகல். இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து 4 கோரிக்கைகள். இல்லை, ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை அந்த தரப்பு ஏற்கனவே வச்சுருக்காங்க. இருந்தாலும் கோர்ட்டு மூலமாக செகண்டை அவங்க கோரி ஒட்டுமொத்தமாக ஒரு பேக்கேஜாக கேட்டிருக்காங்க. ஆனால் கேட்டது அத்தனை, கிடைச்சது என்னவோ ஒரு 70% வரைக்கும் மட்டும் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இந்த முதல் மற்றும் 2ஆம் பிரேத பரிசோதனை முடிவு இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பெற்றோர் தரப்பின் வசம் ஒப்படைக்கப்பட்டுருச்சுங்க. கோர்ட்டு மூலமாக கிடச்சிருக்கு. இந்த ஜிப்மர் ஆய்வறிக்கை இருக்குல்ல, இதை தர்றதுக்கு மட்டும் விழுப்புரம் நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிடுச்சு. இந்த ஆய்வறிக்கை அவங்க கையில் போயிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்க ஃபர்தராக அடுத்த கட்ட நகர்வை கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்திருப்பாங்க. பட் இப்போதைக்கு அது அவங்க கையில் கிடைக்கல. இது கன்ஃபார்ம் நியூஸ் தான். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடியோட விசாரணை நடந்துக்கிட்டு வருது. ஸோ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிப்மர் ஆய்வறிக்கை இந்த பெற்றோர் வசம் போச்சுன்னா இது வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தலாம். இன்வெஸ்டிகேஷனில் கூட இது மேபி குழப்பத்தை விளைவிக்கிறதா மாறலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டை அந்த ஃபேமிலிக்கு கோர்ட் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா, இப்போ இப்படியே போச்சுன்னா அந்த குடும்பத்தால் ஜிப்மர் ரிப்போர்ட்டை பார்க்கவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி இருக்குங்க. வர 29ஆம் தேதி அந்த இறந்து போன பள்ளி மாணவியோட அப்பா ராமலிங்கம் இருக்கார்ல, அவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்க ரிட் மனு சார்ந்த விசாரணை நடக்க போகுது. இந்த விசாரணை நடக்கும்போது ஜிப்மர் ஆய்வறிக்கையை கோரி இந்த பெற்றோர் தரப்பு மனு தாக்கல் செய்வாங்க. செஞ்சு அதுக்கப்புறமா ஹைகோர்ட் மூலமாக டைரக்ஷன் வாங்கி இந்த விழுப்புரம் நீதிமன்றம் இருக்குல்ல, அதன் வாயிலாக இந்த ஜிப்மர் ரிப்போர்ட்டை இவங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பார்க்கலாம் 29 அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, செல்வி அவர்கள் அந்த இறந்து போன மாணவியோட அம்மா, இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடி அதிகாரிகள் எங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, ஒவ்வொரு நிலையாத்தான் நாங்கள் செல்ல முடியும், எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எங்களால் செல்ல முடியாதுன்னு அந்த அஃபீஷியல்ஸ் தாங்கிட்ட சொன்னதாக அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, உண்மையை கண்டுபிடிச்சி நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்னு அவங்க இந்த அம்மா கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம். ஆக்சுவலாக அந்த அம்மா கிட்ட கொடுத்துருக்க வாக்குறுதியாக மட்டும் இதை பார்க்க முடியாது. தமிழக மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த அஃபிஷியல்ஸ் கொடுத்துருக்க வாக்குறுதியாக தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கொலையா தற்கொலையான்ற அந்த மர்மம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவிழ்க்கப்படவே இல்லை. அந்த மர்மம் முடிச்சு உண்மையாக அவிழ்க்கப்படணும் அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமாக இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ். எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கோம், பார்க்கலாம் என்ன விசாரணை முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நாங்களும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கோன்னு செல்வி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சார் ரைட்டு. சேலம் சிறையில் அந்த 5 பேரை இப்போ அடைக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த 5 பேர் யாருன்னு ரீகால் பண்ணிடலாம். ஒருத்தர் அந்த பள்ளியோட தாளாளர் ரவிக்குமார், இன்னொருத்தவங்க அந்த பள்ளியோட செயலாளர் சாந்தி, 3வது நபர் அந்த பள்ளியோட முதல்வர் சிவசங்கரன், 4வது ஆசிரியை யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் ஆசிரியை ஹரிப்ரியா, 5வது ஆசிரியை பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட கணித ஆசிரியையாக கருதப்பட்டு இருக்க கிருத்திகா. இந்த 5 பேர் தான். இந்த 5 பேருமே ஹைகோர்ட்டில் ஜாமீன் கோரி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவங்க மனு தாக்கல் பண்ணும்போது அதை அப்படியே தள்ளுபடி பண்ணப்பட்டுட்டே வந்துச்சு பல காரணங்களுக்காக. ஆனால் இவங்க தளர்ந்து போகிற மாதிரி இல்லைங்க, திரும்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் இந்த தடவை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மனுவில் ஸ்பெசிஃபிக்கான ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வரைக்கும் 2 முறை பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருச்சு அந்த இறந்து போன மாணவியோட பிரேதம் சார்ந்து. இது வரைக்கும் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கான ஆதாரம் இல்லைனோ அந்த மனுவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது போகிற போக்க பார்த்தா ஜாமீன் கிடைச்சிருன்ற மாதிரி தான் இந்த நிலைப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தமிழக அரசு நீதிமன்றத்தில் எதிர்ப்பு பதிவு பண்ணிடுச்சு. இது போல் இந்த தாளாளரோட பசங்க மேலே குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்குது, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க சார்ந்து. அது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கு போகிற பாதிலே போகட்டுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த பள்ளியை சீர்படுத்துகிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, பள்ளி நிர்வாகம் சார்ந்து, அதுக்கோ முட்டுக்கட்டை. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுலையும் அரசு தரப்புலேருந்து பெரிய முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தாண்டியும் என்ன பலன் இப்போ கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி நிர்வாகத்தில் இருக்காங்களா இந்த 5 பேர், இவங்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆதாரம் அப்படின்ற ஒன்று முக்கியமானது. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, எங்களை எதுக்காக இது போல் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு இவங்க சொல்லியிருக்காங்களே, இது கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிரொலிச்சிருக்கு. நீதிபதி ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காருங்க, சொல்கிறேன்.
உயர்நீதிமன்றம் என்ன இப்போ சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் இவங்களையெல்லாம் எதுக்காக கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க உயர்நீதிமன்ற நீதிபதியே கேட்டிருக்காப்புல. 2 நாட்களுக்குள்ள விளக்கம் அளிச்சே ஆகணும் அப்படின்ட்டு அஃபிஷியல்ஸ் கிட்ட கோர்ட் சொல்லியிருக்கு. இல்லை அப்படின்னா விசாரணை அதிகாரிகளை கோர்ட்டில் ஆஜராகிறதுக்கு நான் உத்தரவிட நேரிடும் அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்காரு. ஓகே, விசாரணை வர 26ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா அதிகபட்சம் 2 நாள் தானே. ஸோ 26ஆம் தேதி கரெக்டாக இருக்கும். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களா? பார்க்கலாம். இந்த அதிகாரிகள் கோர்ட்டில் சொல்ல போகிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வே இருக்க போகுது. அதிகாரிகள் மட்டும் சரியான காரணத்தை, இந்த கைதுக்கான காரணத்தை சொல்ல தவறிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஜாமீன் தர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயமும் உள்ள இருக்கு. ஓகே, சென்னை தலைமை செயலகத்தை நோக்கி நான் நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்ட்டு செல்வி அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. என்னப்பா திடீர்னு இது போல அறிவிக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இவங்களோட வீட்டுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், அப்புறம் இந்த இறுதி சடங்கு வரைக்கும் ஒருத்தர் கூட இருந்தார் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கணேசன் அவர்கள், இவங்கெல்லாம் போயிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இவங்க முதலமைச்சரை இவங்க செல்வி அவர்கள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதை வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படவே நம்பிக்கை இழந்துட்டு இருக்காங்க செல்வி அவர்கள். ஸோ அதுக்காக தான் நான் என்னோட சொந்த ஊரான கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரில் இருந்து நானும் என்னோட கணவர் ராமலிங்கமும் சென்னையில் இருக்க கோட்டையை நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுக்க போகிறோம், என் மகளோட மரணத்துக்கு நீதி கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை தான் நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனால் செல்வி தரப்பு வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் அவர்கள் இருக்காங்களே, அவர்கிட்ட இருந்து என்ன தகவல் இப்போ வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நடைப்பயணம் இப்போதைக்கு ரத்து பண்ணப்பட்டிருக்கிறதா தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. புரியுதா? அவங்களோட பிளான் இப்போ அப்படியே கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கு. இதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க வர்ற 27ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமை முதலமைச்சர் அவர்களை இவங்க கூட நேரில் சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை அமைச்சர் கணேசன் அவர்கள் பண்ணியிருக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர் வாக்குறுதியின் பேரில் வர்ற சனிக்கிழமை இவங்க முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு 90% இப்போ அதிகரிச்சிருக்கு. ஸோ இதனால தான் நடைப்பயணம் ரத்துன்ற செய்தியும் இப்போ உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, முதலமைச்சர்கிட்ட மனு ஒன்று இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கொடுத்தவங்க கல்வியாளர்கள். பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இருக்கார்ல, இவர் உட்பட 7 பேர் கொண்ட கொடுங்க. அவங்க தான் அந்த மனுவை முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் கனியாமூர் பள்ளி இருக்குல்ல, இப்போ இருக்க தமிழக மக்கள் கோபக்கண்ணரோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதே பள்ளிக்கூடம் தான். அந்த பள்ளியை தமிழக அரசோ அப்படி இல்லைன்னா ஒரு சிறப்பு அதிகாரி, ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, இப்படி 2 தரப்பில் ஒரு தரப்பு ஏற்று நடத்தினா சரியாக இருக்கும். அவங்க கிட்ட திரும்ப பள்ளி நிர்வாகம் இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு தான் அந்த மனுவில் இவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது சம்மந்தமாக என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாணவியோட மர்மமான மரண வழக்கு ஒரு பக்கம் எந்த அளவு ஸ்பீடாக போயிட்டு இருக்கோ, இன்னொரு பக்கம் அதை விட வேகமாக இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கு இருக்குல்ல, அதுவும் போய்கிட்டு இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி கலவர வழக்கில் இப்போ வரைக்கும் 300க்கும் மேற்பட்டவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு சிலரை போலீஸார் தேடிக்கிட்டு வந்தாங்க. அதாவது அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க, யாருமே மறந்துருக்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். பள்ளிக்கூட பேருந்துகள் இருக்குல்ல, அதை டிராக்டர் வச்சு இடிப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடித்த நபர்கள் யார்? இவங்களை தேடி தான் போலீஸார் வீடியோ ஆதாரங்களோடு எந்த அளவுக்கு விசாரணை கோணத்தை முடுக்கி விட முடியுமோ முடுக்கி விட்டுருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அவங்க பிடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் அந்த வன்முறை காரணமாக இருந்தவங்க, யார் யாரெல்லாம் பள்ளியை சேதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பிடிச்சிட்டாங்க. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் எஞ்சி இருக்கிறவங்களை பிடிக்கிற படலம் மட்டும் தான் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த நபர்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 22 வயதான ஜெயவேல் அப்படின்ற ஒரு நபர் வக்கீலோடு வந்து நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டாப்ல. அதுவே எந்த நீதிமன்றம்? அதே கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. இவரே சின்ன சேலம்க்கு அருகில் இருக்க பங்காரம் அப்படின்ற ஊராட்சியை சேர்ந்தவருங்க. ஸோ இதுவும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நடந்திருக்கு. ஓகே, நாம் இந்த விவகாரம் சார்ந்து சிபிசிஐடி அஃபிஷியல்ஸ் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க புலனாய்வு பண்ணலை, கள ஆய்வு மட்டும் மேற்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் செல்வி அவர்களை நேரில் சந்திச்சிருந்தோம், ராமலிங்கம் அவர்களை நேரில் சந்திச்சிருந்தோம், அவளைய இறந்து போன மாணவியோட தாய்மாமன் இருக்கார்ல செல்வகுமார், அவரையும் சந்திச்சிருந்தோம். அவங்க பலதரப்பட்ட விஷயங்களையும் சந்தேகங்களையும் நம்மகிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அதை இன்னும் ஒரு முறை மக்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஸோ ராமலிங்கம், செல்வகுமார், செல்வி இவங்க 3 பேரும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக பாருங்கள். நம்ம பாப்பா ஸ்ரீமதியுடைய வழக்கு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இதனுடைய அச்சாணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதை கையில் யாரோ எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க. மேலே அதிகாரிங்க தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. அரசியல்வாதி தான். அந்த அரசியல்வாதிகளாம் எதுக்காக இப்படி செயல்படுறாங்க? அந்த பள்ளிக்கூடம் எவ்வளோ தான் அவங்களுக்கு தூக்கி விடுது என்னன்னு எனக்கு புரியல. இது ரொம்ப ஸ்லோவாக போகுது, மந்தமான நிலைமையில் போகுது. இது ஒரு கொலையே ஏன் இவ்வளோ தூரம் மறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியல. என் பொண்ணு தற்கொலை செய்கிற அளவுக்கு மனநிலைமை இல்லை. அது அப்படிப்பட்ட பொண்ணாகவும் நாங்கள் வளர்க்கலை. இது திட்டம் போட்டு
செயல்படுத்தின கொலை தான். இந்த கொலையில் பல அரசியல்வாதிகளும் ஈடுபட்டிருப்பாங்களோ என்னங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. அதனால தான் இவங்க துணை போகிறாங்க. இல்லைன்னா இவங்க துணை போகிறதுக்கு அவசியமே கிடையாது. எனக்கு இது 40 நாள் ஆகியும் இதை பற்றி வெளியில் இன்னும் லிஸ்ட்டு வரமாட்டேங்குது. அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குது. அதை வந்து கூடிய சீக்கிரம் சிபிசிஐடி வேகமாக ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல தீர்ப்பு வர மாதிரி செய்யணும். அடுத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாதுன்னு மும்முரமாக செயல்படணும். அப்படின்னா தான் அடுத்தவங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. நம்ம பிள்ளைக்கும் நீதி கிடைக்கும். குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளியும் சிறைக்கு போவான். இதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் மௌனமாக மக்களோட மக்களாக போனாக்க சீரழிஞ்சிடும், நாடே சீரழிஞ்சிடும். நாடு சீரழியக்கூடாதுனாக்கா ஒரு சின்ன குற்றமாக இருந்தாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அது குற்றம் அப்படி செஞ்சால் தான் நாடு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் என் பொண்ணு வந்து தற்கொலைக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்கள் அப்படி நாங்கள் வளர்க்கவும் கிடையாது. என் பொண்ணுக்கு தேவையானதை நாங்கள் எல்லாம் அப்பப்பைக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு ஜோடிக்கிறதெல்லாம் தப்பான பொய்யான தகவல். ஆனால் சில பேர் ஊடகத்தில் சில தவறான கருத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லவ் பண்ணிச்சு, மார்க்கு கம்மியாக வந்துச்சு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, தற்கொலையும் கிடையாது. இது கொலை செய்யப்பட்டது தான். பள்ளிக்கூடத்து நிர்வாகத்தால் கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை தான். இந்த கொலைக்கு காரணமானவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள ரவிக்குமார் பசங்க 2 பேர், சாந்தியுடைய அண்ணன் ஒரு ஆள், ரவிக்குமாருடைய தம்பி ஒருத்தர். இவங்க தான் முக்கியமான காரங்க. இவங்களுக்கு துணை போனவங்க வந்து மாலினிங்கிறவங்க, ஜெகதீஷ பிரியாங்கிறவங்க ஒருத்தர், பிசிக்ஸ் டீச்சரு, கிருத்திகா, இன்னொரு டீச்சரு வேதியியல் டீச்சரு அவங்க ஒருத்தர். இவங்கெல்லாம் துணை போனவங்க. இன்னும் போலீஸு கூட இவங்க துணைக்கு போயிருக்காங்க. டிஎஸ்பி ராஜலட்சுமி போயிருக்காங்க. இன்னொருத்தர் எஸ்பி செல்வகுமார்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவரும் துணை போனார். எனக்கு அவங்கெல்லாம் நாளே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? 13, 14, 15, 16 4 நாள் வேடிக்கை பார்க்குறதுக்கு அங்கே வந்து போலீஸ் வராங்க. குற்றத்தை கண்டுபிடிக்க வந்திருக்காங்களா, மக்களை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்களா? ஏன் வந்து நடு ரோட்டில் நின்று ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க? உள்ளே என்ன நடந்ததுன்னு போய் விசாரிக்காமல் 4 நாள், அது 1 நாள் 2 நாள் இல்லை, 4 நாள் என்ன பண்ணாங்க? அவங்க மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்குறாங்களா, இல்லை ரவிக்குமார்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்களா? எங்கே போனாங்க? எதுக்காக வேலை செய்கிறாங்க? அந்த மாவட்டத்து கலெக்டரு 15 கிலோமீட்டர்லேருந்து வந்து ஒரு பேரழிவு சீற்றங்கள் வர மாதிரி நடந்துக்கிட்டார். காரணம் மாவட்ட கலெக்டர் தான் காரணம். எனக்கு அவர் வந்து பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 15 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டரில் வந்து 4 நாள் போராட்டத்துக்கு ஏன் வரல? அவர் ஏன் இடம் மாற்றாங்க? மாற்ற வேண்டிய காரணம் என்ன? அவரே தானே அந்த பணியை செய்யணும். ஏன் மற்றவங்கள மாற்றி அந்த கேஸை திசை திருப்ப பார்க்குறாங்க? அவர் இருந்தால் தானே அவருக்கு தெரியும் நல்லது கெட்டதெல்லாம். ஏன் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க? பாதிக்கப்படுறது யார்? ஸ்ரீமதியோட அப்பா அம்மா தம்பிங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஊரில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஆறுதல் தான் சொல்ல முடியும். என் பொண்ணை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்க? ஆர்டிஓ, டிஓ, தாசில்தார், பள்ளிக்கூடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த பெரிய அதிகாரிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் வரல? ஏன் இவ்வளோ குற்றத்துக்கு ஆளாக வராங்க? யாரால் குற்றமாகுது? பள்ளிக்கூடம் எரிஞ்சிச்சு, வன்முறை ஆகிடுச்சு, இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க. இதெல்லாம் சிசிடிவியில் பிரிண்ட் ஆகுது. மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டது ஏன் பிரிண்ட் ஆகலைங்கிறீங்க? ஏன் அன்றைக்கே தூக்கி போட்டு எங்கள்கிட்ட காமிக்கல? மதியம் 12 மணிக்கு 12ஆம் தேதி 12 மணிக்கு என் மகன் சந்தோஷ் என் மகன் ஸ்ரீமதியை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்து பேசிட்டு வரான். அதிலிருந்து மறுநாள் காலையில் ஜிஹெச் போச்சு இல்லைங்களா, 13ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டுங்க, நாங்கள் பார்க்குறோம். பார்த்துட்டு உண்மையாக இல்லையான்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். ஏன் இதை கொடுக்க மறுக்கிறீங்க?
அப்போ நீங்கள் கொலை தானே பண்ணியிருக்கீங்க. இந்த லெட்டரை யார் எழுதுனது? லெட்டர் எழுதுறதுக்கு எத்தனை பேர் காரணம்? யார் யார் எழுத சொன்னால்? யார் இருந்தா? எந்த மாணவி எழுதிச்சு? இல்லை எந்த டீச்சர் எழுதுனாங்க? என் மொபைல் கையெழுத்து இல்லை நான் சொல்கிறேன். நீ உன் மொபைல் கையெழுத்து இருந்தான்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் இத்தனை நாளாக நீங்கள் நிரூபிச்சுட்ட காட்டில்? அனைத்து மாயம் ஸ்டுடியோ வியூவர்ஸ்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் தான் ஸ்ரீமதியோடைய தாய்மாமன் செல்வகுமார். முதல் நாளிலிருந்து நாங்கள் இது வரைக்கும் எங்களுடைய பொண்ணு ஸ்ரீமதியோடைய நீதிக்காக தான் போராடிட்டுருக்கோம். விழுப்புரம் கோர்ட்டில் 29ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பள்ளியோட தாளாளர்கள் அவங்க ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு இடைக்கால தடை விதித்து கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. ஆனால் இப்போ அவங்க வெளியில் வந்துட்டாக்க இதுக்கு நீதி கிடைக்குமாங்கிற கேள்விக்குறி எங்களுக்குள்ளே எழும்பிக்கிட்டு இருக்குது. ஆகையால் அவர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பிள்ளை ஸ்ரீமதிக்கு நீதி வழங்கும் வரை அவர்களுக்கு ஜாமீன் அவங்களுக்கு வழங்கக்கூடாதுன்னு அனைத்து தரப்பினருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வெளியே வந்துவிட்டால் அந்த 4ஆம் நாள் அவர்களால் ஜோடிக்கப்பட்ட கலவரம் போல் கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்காத மாதிரி அவர்கள் செய்து விடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் காத்து கொண்டு இருப்பது ஜிப்மனுடைய அறிக்கையை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்களும் சிபிசிஐடைய விசாரணைகளும் இது இரண்டையும் நாங்கள் முழுமையாக எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம்னா, கடவுளை பிரார்த்தி கொண்டு அவர்கள் தான் எங்களுக்கு கடவுள் போல் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம். இவர்களோடு கொடுக்கும் அந்த அறிக்கையை தான் எங்களுடைய பிள்ளைக்கும் எங்களுடைய நீதி கிடைக்கும்னு நாங்கள் இவர்கள் இரு தரப்பினரும் நாங்கள் கடவுளாக கேட்டுக்கொள்கிறோம், நம்பிக்கொண்டு இருக்கிறோம். கேட்டுக்கொள்வதை விட நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இவர்கள் இருவரும் எங்களுக்கு முழுமையான நீதியை வழங்கிட வேண்டும் என அவர்கள் சிபிசிஐடி அவர்களையும் மற்றும் சிப்மர் மருத்துவமனையும் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அதுபோக இப்போ இருக்கும் அந்த பள்ளியில் நடந்த அந்த வன்முறையை பார்த்திங்கனாக்க அங்கே 3ஆம் தளத்தில் நிறைய ஏகப்பட்ட தடயங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் முதல் நாளிலிருந்து 4ஆம் நாள் வரைக்கும் நாங்கள் அறப்போராட்டம் செய்து அந்த 3ஆம் தளத்திற்கு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் அங்கு கூடியிருந்த காவல்துறையினர் எங்களை மேலே அனுமதிக்காமல் அந்த தடயங்களை நாங்கள் பார்த்துவிடக்கூடாது என்பது மட்டும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் நாங்கள் 3ஆம் தளத்திற்கு அன்று முதல் நாளே நாங்கள் சென்றிருந்தால் எங்களுக்கு முழுமையான தடயங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும். எங்களுடைய பிள்ளை ஸ்ரீமதிக்கு அன்றே எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கும். ஆனால் அந்த காவல்துறையினர் எங்களை 3ஆம் தளத்திற்கு செல்லாத அளவிற்கு எங்களை மேலே செல்லாமல் அவ்வளவு பாதுகாப்பாக அந்த பள்ளிக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு எங்களை மேலே அனுமதிக்காமல் மறுக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அன்று மேலே சென்றிருந்தால் எங்களுக்கு முழுமையான தடயங்கள் கிடைத்திருக்கும். அந்த தடயங்கள் அழிப்பதற்காக அன்று மாணவர்கள் போராட்டத்தில் அவர்களின் கையாள்கள் கூலிப்படையினரால் அந்த தடயங்கள் அழிக்கப்பட்டு இருக்குது. இதுதான் எங்களுடைய இந்த மாயம் ஸ்டுடியோ வியூவர்ஸுக்காக அந்த காவல்துறையினர் பூட்டப்பட்டிருந்த அந்த கேட்டை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த 3ஆம் தளத்திற்கு செல்லும் அந்த படிக்கட்டின் கேட்டு. இது அன்று அந்த காவல்துறையினர் பூட்டுகிறார். ஏனென்றால் நாங்கள் மேலே செல்லக்கூடாது அப்படிங்கிற இதுதான். இது அந்த மாயம் ஸ்டுடியோ வியூவர்ஸுக்கான பார்வைக்கே நானே காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அங்கே விழுந்து கிடந்த எங்கள் பிள்ளை ஸ்ரீமதியுடைய உடல் கிடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒரு சொட்டு ரத்தமே இல்லைங்கிறதால தான் எங்களுக்கு முழுமையான ஒரு சந்தேகமே எங்களுக்கு அங்கே தான் எழுப்பப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்போ பிணவரையில் கிடந்த எங்கள் பிள்ளையின் அலங்கோலத்தை பார்த்து கதறி கொண்டு அந்த அலங்கோலமே எப்படி இருக்கப்பட்டதுன்னா அவளை
எப்படி சீரைக்கப்பட்டிருக்காளுங்கிற அந்த அலங்கோலமே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்பட்டது. அதன் பிறகு பள்ளிக்கு வந்தோம். பள்ளியிலும் காவல்துறையினர்கள் பல 100 காவல்துறையினர் குவிக்கப்பட்டது ஒரு சந்தேகம். அது கிடந்தது பிள்ளை கிடந்ததுங்கிற அந்த இடத்தை காட்டும்போது ஒரு சொட்டு ரத்தம்ங்கிறது எங்களுக்கு இருந்தது. அந்த இடத்திற்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 மீட்டர் இடைவெளி இருக்குது. அங்கிருந்து தான் கொண்டு வராங்க. ஏன்னா எங்களுக்கு காமிக்கப்பட்ட இடமும் அவர்கள் அந்த சிசிடிவியில் வந்து காமிக்கிறார்கள் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ காமிச்சார்கள். அந்த இடத்திற்கும் எங்களுக்கு காமிக்கப்பட்ட இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் இடைவெளி, 15 to 20 மீட்டர் இடைவெளியில் இருந்து முன்னிருந்தே கொண்டு வராங்க. அதுவே மிகப்பெரிய தவறான வீடியோ தான். அப்படி அதுவே அந்த வீடியோ வந்து தூக்கிட்டு வரதை காமிக்கிறாங்க, இருந்ததை காமிக்கிறாங்க. ஏன் மேலிருந்து விழுந்ததை காமிக்க மாட்டேங்கிறாங்க? இத்தனையும் காமிக்கும் இவர்கள் மேலிருந்து விழுந்த வீடியோவை ஏன் காமிக்கவில்லை? 4 பேர் கொண்டு வராங்க, 2 பேர் கையை பிடிச்சிக்கிறாங்க, 2 பேர் காலை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுவும் அந்த தூக்கிட்டு வர பாவனையை பார்த்தனாவே நமக்கே ஒரு, அதாவது எத்தனை பார்வையாளர்கள் பார்த்துருந்தாலும் கூட உண்மையிலுமே கண்ணீர் விட்டு கதறிருப்பாங்க. அது மாதிரி ஒரு அடிப்பட்ட ஒரு பெண்ணை தூக்கிட்டு வந்த மாதிரி வரலைங்க. ஏதோ ஒரு ஆடு மாடை தூக்கிட்டு வர மாதிரி, ஒரு விலங்கை தூக்கிட்டு வந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்தாங்க. அது இல்லாமல் அந்த 4 வரையும் நாங்கள் ஒருவரை கூட இதுவரை நாங்கள் சந்திக்கவில்லை. அந்த பிணவரைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா, அவங்க அங்கே சேர்த்த பிறகு ஒருவர் கூட எங்களை ஆறுதல் சொல்லறது கூட ஒருவர் கூட அங்கே இல்லை. அந்த மருத்துவமனையில் கூட இல்லைங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளையை இறந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, அதாவது குதிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க, குதிச்சுட்டாங்க, உயிரோடு இருக்குது, நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம், நீங்கள் இதேமாதிரி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வாங்க, என்னோட தங்க செல்விக்கு ஃபோன் வருது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் கழித்து இன்னும் ஒருவர், அதாவது பெயர் தெரியாத ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி இதுமாரி பொண்ணு செத்துச்சுமா, மார்ச்சரி இருக்கு, உன் பொண்ணை தூக்கிட்டு போமா. இது ஒரு பள்ளி நிர்வாகங்கள் சொல்கிற ஒரு பதிலாங்க? இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை அவன் நடத்தினா நடத்தாட்டே இல்லைங்க. என்னங்க அவன் பள்ளியை வந்து மூடுறதுக்கு தயக்கம் தேவையில்லை, மூடிட்டு போங்க. அவன் இது பள்ளி நடத்துறானா இல்லை கொலை செஞ்சு இதே மாதிரி எல்லாருக்கும் படிக்க அனுப்புங்க, நாங்கள் பணமாக அனுப்புங்கிற மாதிரி இல்லைங்க அவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். அவன்கிட்ட இனிமேல் பள்ளிக்கூடமே அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுங்க எங்களுடைய தாய்மையான வேண்டுகோளே. இந்த அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தாய்மையான வேண்டுகோள் என்னென்றால், இனி அந்த ரவிக்குமார்ங்கிற அந்த பள்ளியின் தாளாளர் வசம் அந்த பள்ளி நிறுவனம் இருக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கேமரா ஒன்று இருக்குங்க. முதல் தளத்தில் வந்து ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க இந்த 5 விரல் கைரேகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படிக்கட்டு மேலே செல்லும் அந்த படிக்கட்டு பக்கவாட்டியில் வந்து இரத்தக்கரை இருக்குது. இத்தனை கரைகள் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ரீமதி கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 மணி நேரம் கடந்ததுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ரத்தம் நம்ம அங்கே படிஞ்சிருக்கணும்? அப்படியே வர இரத்தக்கரையாகவே இருந்திருக்கணும். ஒரு சொட்டு ரத்தம் இல்லைங்க. எப்படி நம்புறது? இது அனைவருக்கும் அங்கே கூடியிருந்த காவல்துறையினருக்கும் தெரியும், அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆகையால் தான் அன்று இருந்த கலெக்டர் அவர்களும் எங்களை வந்து சந்திக்கவில்லை. 3 நாள் போராடினோம். ஆனால் கலெக்டர் ஒரு நிமிடம் ஒதுக்கி கூட எங்களை வந்து ஒரு அனுதாபங்களோ இல்லை ஆறுதல் சொல்கிறது கூட அன்றைக்கி கலெக்டர் வரவில்லை. எல்லாருக்கும் தெரியும் இது கொலை என்று, திட்டவட்டமான கொலை தான். இவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்தோ இல்லை ஏதோ ஒரு வன்கொடுமை செய்து தான் எங்கள் பிள்ளையை கொண்டிருக்கணும். இது முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் அந்த தாளாளர் ரவிக்குமார் மகன் இருவரையும் கைது செய்து விசாரணை செய்த வேண்டும் என்று நிறைய ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இப்போ இதே மாயம் ஸ்டுடியோ உங்களுக்கும் உங்கள் முன்னாடியே நாங்கள் முன்மொழிக்கிறோம். அவர்கள் 2 மகன்களும் கைது செய்து அவர்களையும் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களாலும் இது வந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு முதல் தினம் இருந்து இன்றைய தினம் வரை எங்களுக்கு சந்தேகங்கள் எழும்புகிறது. அவர்கள் இருவரையும் கைது செய்து அவர்களையும்
ஜெயிலில் அடைக்கப்பட்டு விசாரணை செய்ய வேண்டும் என்று என்னுடைய இது ஒரு தாய்மையான வேண்டுகோளை நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவர் பிள்ளை வந்து தற்கொலை தான் பண்ணியிருக்கு அப்படின்னா பள்ளிக்கு இப்படி ஒரு லீவை அவர் விடவே தேவையில்லை. அன்பார்ந்த பெற்றோருக்கு வணக்கம். பள்ளியில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று 13/7/2022 ஒரு நாள் மட்டும் விடுமுறைன்னு சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இது என்ன ஏமாத்துறதுக்காக அவர் சொல்ல கிடையாது. அங்கே 4000 குழந்தைகள் படிக்குதுன்னு சொல்கிறாங்க. 4000 பேரண்ட்ஸையும் அந்த ஒரு ஆள் ரவிக்குமார் ஒரு ஆள் நம்மளை முட்டாள ஆக்குறாரு. பள்ளி பராமரிப்பு பணிக்கு ஒரு கிளாஸ் லீவ் விடலாங்க, ஆனால் ஒட்டுமொத்த கிளாஸும் லீவ் விடுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருப்பார். நம்மளை வந்து முட்டாளாக ஆக்குறாரு. அங்கே வந்து நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த லீவு விட யார் அதிகங்கிற கொடுக்குறா? ஒரு நாளுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. அன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லைஃபே வேஸ்ட் ஆகும். ஆனால் அவரை நம்ம 4000 பேத்தி முட்டாளாக்கி லீவ் விடுறாரு. அப்போ என் பிள்ளை அந்த இடத்துட்டே தெரியுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அங்கே மறைக்க பார்க்குறாரு. ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு முதல் பொய் சொல்கிறாரு. அடுத்தது எங்ககிட்ட ஃபோன் பண்ணக்குள்ளே நாங்கள் சொல்கிறோம், பாப்பா கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூடவே இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அங்கேயுமே அவங்க இல்லை. பள்ளி நிர்வாகத்திலேருந்து ஒருத்தர் கூட இல்லை. அங்கே வந்து திரும்ப 2வது தப்பை பண்ணுறாரு. மார்ஜரிக்கு போகக்குள்ள எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டாங்க. கழட்டப்பட்ட ஒரு பொருள் ஒருத்தங்க கையில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது கிருத்திகா தான் வந்து கழட்டினாங்க அப்படின்னு எங்ககிட்ட ஆணித்தரமாக சொல்கிறாங்க. கிருத்திகா தான் தோட்டை கழட்டுச்சு, எல்லாத்தையும் கழட்டுச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு யாருக்கிட்ட இருக்குங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எத்தனை பேர் துணை போடுறாங்க? ஒரு பொண்ணு போட்டிருந்ததை கழட்டின ஒரு பொருளை ஒரு பேரண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை ஒரு போலீஸ் அதிகாரிகிட்டையோ கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னா அதுலேயே எவ்வளோ பெரிய பொய்கள் இருக்குதுன்னு பாருங்கள். செயின் வந்து பிஞ்சிக்கிச்சின்னு சொன்னாங்க. செயின் போட்டிருக்க ஒரு செயின் எப்படி பிரியும்? அப்படி பிரியப்பட்ட செயினை யாரோ இழுத்து பிச்சாங்க அப்படின்னா அந்த கைரேகையை கூட இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குன்னா அப்போ அவருக்காக இந்த காவல்துறையோ இந்த சிபிசிஐடியோ அவருக்காக தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது தோணுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கைரேகை பிள்ளை என்னுடைய நோட்டை வாங்கிட்டு போய் எத்தனை நாள் ஆகுது? அந்த கைரேகை என் பொண்ணுதா இல்லை வேறு இதா? அதுவுமே இன்னும் சொல்லாமல் மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நாங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கிறோம், மாலினி இது வந்து அந்த சாந்தியோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாதிரி. மாலினி இல்லாமல் எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாலினிங்கிறவங்கள கூப்பிட்டு விசாரிக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் எங்ககிட்ட சொல்லவும் கிடையாது. அந்த மாலினி நக்கிரன் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார். அவங்க வாயிலே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அன்றைக்கி நைட்டு டியூட்டி அங்கே பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து டெய்லி வீட்டுக்கு போகிற ஒரு அம்மா எதுக்காக அன்னைக்கு நைட்டு அங்கே நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய வேலை என்ன? அப்போ அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாலினி வந்து துணை போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த சாந்தி தான் மாற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் மண்ணாங்கட்டி ஃபோன் பண்ணார், நானும் எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் தான் சேர்ந்து ஓடணும்னு சொன்னாங்க. என்கிட்டையுமே நான் வந்து பாப்பாவை பார்த்தேன், தூக்கி அனுப்புனா நாங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திரும்ப என்ன சொல்கிறாங்க? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ரவிக்குமார் என்ட்ரி ஆக மாட்டேங்கிறாரு. ஏன் ஆகலை? எதனால ஆகலை? அப்போ ஏன் அவங்க மாற்றி சொல்கிறாங்க? இதுக்கு காரணம் தெரியணும். அடுத்தது அந்த இடத்துக்கிட்ட 4 பேர் குழந்தைய தூக்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அந்த 4 பேர் தூக்கக்குள்ள ஒன்று மண்ணாங்கட்டி சொல்கிறாங்க, ஒன்று சாந்தியை சொல்கிறாங்க, ஒன்று வந்து கிருத்திகா சொல்கிறாங்க, இன்னும் ஒன்று ஜெபஜீவ பிரியான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாலினி ஜெபஜீவ பிரியாவுமே வந்து நம்பர் 1 குற்றவாளியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பல கொலைகளுக்கு உடந்த போயிருக்காங்க. இந்த யார் நம்ம முன்னாடி நிர்வாகம் வந்து ஏற்கனவே செஞ்ச கொலைக்கு யாரெல்லாம் உடந்த இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு செஞ்சாதான் இந்த விஷயமும் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மாலினியை வந்து கூட வச்சுருக்காங்க. எப்பயுமே கிருத்திகா தான் வந்து பாப்பா கூட படுத்துக்கும். கிருத்திகாவை டைவெர்ட் பண்ணி வேறு ரூமுக்கு அனுப்பிட்டு ஜெபஜீவ பிரியா தான் வந்து அன்றைக்கி நைட்டு படுத்துருக்குறாங்க. பாப்பாவை தூக்குறாங்க. அவங்கள ஏன் கொண்டுட்டு வரல? இல்லை அவங்க வாயால் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை அவங்க சொன்ன தகவல் இப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ஒன்று நிர்வாகம் போய் சொல்லுதா, இல்லை வாட்ச்மேன் போய் சொல்கிறாரா? நிர்வாகம் வந்து உன் பிள்ளை வந்து குதிச்சிருச்சு, அங்கே தான் 5 மணி வரையும் கிடக்குது, வாட்ச்மேன் பார்த்தாரு அப்படின்னா அப்போ வாட்ச்மேனை நீங்கள் தெளிவாக கேட்கணும். 5 மணிக்கு பார்த்தியா, எப்போ பார்த்த, எப்படி பார்த்த, அங்கே ரத்தம் இருந்ததான்னு நோண்டி கேட்கணும். அப்போ அவர் வந்து உண்மையை சொல்லுவார். இல்லைங்க ஏதாவது அவர் மாற்றி சொல்லப்பட்ட அப்போ நிர்வாகம் தான் போய் சொல்லுது. அப்போ நிர்வாகத்தை உங்ககிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கலாம். அதாவது
வன்முறைன்றாங்க. அந்த ஒரு செல் நம்பரை வச்சு ஏதோ வச்சு ட்ராக் பண்ணி 400 பசங்களை தூக்குற அந்த காவல் அதிகாரிகள் அன்னைக்கு நைட்டு அங்கே யார் இருந்தால் அந்த ஸ்கூலுக்குள்ளார அவங்க செல்லுங்களை ட்ராக் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராட்ட இருப்பாங்க. ஏன் அந்த 10 பேர் செல்லை ட்ராக் பண்ணி தூக்கக்கூடாது? இந்த காவல்துறை ஏன் தூக்கக்கூடாது? அது அந்த பசங்களை தூக்கலாம். அந்த ஆமினி டிரைவர் யார், எப்படிப்பா எடுத்துகிட்டு போனேன், என்ன ஏது, அந்த மாதிரி பாதி வரையும் தான் ரவிக்குமார் போனார். அதுக்கப்புறம் டிரைவர் வந்தாருன்னாங்க. அதுக்கப்புறம் டிரைவரை மாற்றக்கூடிய காரணம் என்ன? இதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒரு கொலைக்கு டிரைவர் வராரு, அது கொலை தான் தெரிஞ்சிருச்சு. செத்த ஒரு பொண்ணுக்கு அப்போ அவரும் துணை போகிறாரா? இதெல்லாம் தெரியணும். அடுத்தது எங்கள் பாப்பாவுக்கு இசிசி எடுத்ததா சொல்கிறாங்க. அங்கே எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு வரக்குள்ளே கோட்டு பட்டன்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ இசிசி எடுத்தால் எத்தனை மணிக்கு எடுத்தீங்க, எந்த ரூமில் எடுத்தீங்க, யாரால் எடுக்கப்பட்டது, அங்கே எத்தனை டாக்டருங்க இருந்தாங்க? கண்டிப்பாக இசிசி எடுக்க பாப்பா மட்டும் அந்த ஒரு டாக்டரால் போக முடியாது. இன்னொருத்தங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போய் இப்படி அதுக்கு ஒரு 2-3 பேரோட சப்போர்ட்டு தேவை. டெத்து ஆன ஒரு பொண்ணை எதுக்காக இசிசி எடுக்கணும்? அது ஏன் எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்கன்னா அந்த டாக்டர் வாயால் சொல்லணும். அதுவுமே இன்னும் ஏன் சொல்லாமல் இருக்கிறாரு? அந்த டாக்டர் சொல்லலாம். அதாவது நான் இத்தனை மணிக்கு தான் வந்தேன், அந்த பாப்பாவை பார்த்தேன், வரக்குள்ளே டெத் ஆகிடுச்சு, பாடி முறைச்சி போய் இருந்தது, இருந்தாலும் ஏன் நான் இதனால தான் நான் இசிசி எடுத்தேன், இந்த காரணத்துக்காக தான் எடுத்தேன், இத்தனை மணிக்கு நான் எடுக்க போனேன், இங்கே பார்த்துக்கோங்க அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, இத்தனை மணிக்கு தான் நான் அட்மிஷன் போட்டேன், இத்தனை மணிக்கு இசிசி எடுத்தேன், இத்தனை மணிக்கு தான் நான் பிணை அறைக்க கொண்டுட்டு போனேன், நான் இசிசி எடுக்கக்குள்ள என் கூட இத்தனை பேர்லாம் இருந்தாங்க அப்படின்னு அவரும் சொல்லலாம். அவருமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்தது ஃபஸ்ட்டு போலீஸ் அதிகாரிகள் அவங்க சொல்லலாம், எங்களுக்கு இத்தனை மணிக்கு தான் தகவல் சொன்னாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு போனேன், அந்த பாப்பாவோட பாக்கெட்லேருந்து போலீஸ் ராஜலட்சுமி மேடன்றதான் பாக்கெட்லேருந்து என் பொண்ணு மார்ஜரில் போய் பாக்கெட்டில் போயிட்டு எடுத்துக்கிறாங்களாம். பாக்கெட்டில் கடிதம் எடுக்கிற அவங்க என் பொண்ணு தோடு இதெல்லாம் யார் கைட்டினா அப்படின்னு ஏன் கண்டுபிடிக்க கூடாதா? அப்போ அங்கே ஏன் மூடி மறைக்கிறீங்க? அப்படி எடுக்கப்பட்ட லெட்டரை எதுக்காக மறுநாள் ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சு இது உன் பொண்ணு கையெழுத்தான்னு கேட்குறீங்க? எடுத்த அடுத்த நிமிஷமே காமிக்கலாம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே கொலையாளிக்கு துணை போகிறவங்களாக தான் இருக்கிறாங்க. அதே சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்ககிட்ட சொல்லக்குள்ள அப்போ தான் பாப்பா விழறான்னு சொல்கிறாங்க. என்னைக்கு 13ஆம் தேதி 6 மணிக்கு விழறா, 6:20க்கு விழறான்னு சொல்கிற ஒரு பொண்ணை அன்னைக்கு 13ஆம் தேதி நாங்கள் ஓடி போய் பார்க்கக்குள்ள ஒரு 3 மணிக்கு 13ஆம் தேதி 3 மணிக்கு அப்போ ஒரு சொல்கிறாங்க நாளே விழுந்துருச்சின்னு சொல்கிறாங்க. நாளே விழுந்திருந்தா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே அவங்க சொல்லணும், இந்த மாதிரி உங்கள் குழந்தை நாளே விழுந்துருச்சு, மண்ணாங்கட்டி 5 மணிக்கு தான் பார்த்தாரு, நாங்களும் இப்போ தான் பார்த்தோன்னு அவங்க எனக்கு ஃபோன் ஃபஸ்ட்டு கால்லே சொல்லணும். 13ஆம் தேதி 3 மணிக்கு போலீஸ் தரப்பால் சொல்லப்படுது. நம்ம நேற்றுக்கு கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இது போல் தமிழகத்தில் பள்ளிகள் சார்ந்து மாணவிகள் தற்கொலை அதிகரிச்சுட்டு வருது, சின்ன சின்ன காரணத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, முயற்சி மேற்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியான வீடியோவை அதுதான் இருக்கும்னு நினச்சேன், தற்கொலை சார்ந்து நான் போட்டதுலையே. ஆனால் கொடுமை எங்கே போய் சொல்கிறது, திரும்ப 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 நடந்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த அப்டேட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கே தெரியுது இது திரும்ப திரும்ப சொல்கிறது நெகட்டிவாக இருக்குது. சொல்கிற எனக்கே நெகட்டிவாக இருக்குன்னா கேட்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஊடக தர்மம் உண்மையை உறக்க சொல்கிறது, அப்போ தான் விழிப்புணர்வை மக்கள் அடைவீங்க. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும் இது ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இதில் இன்னொரு அல்டிமேட் கொடுமை என்னென்னா, கள்ளக்குறிச்சி இருக்குது பாருங்கள், அதை சேர்ந்தவங்க தான் இதுக்குள்ளேயும். சேலத்தில் வாழப்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளியில் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியை சேர்ந்த 4 மாணவிகள் 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த மாணவிகள். சமீபத்தில் என்ன இருக்கு, 4 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாணவிகள் அவங்கவங்க வீடுகளுக்கு போகாமல் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் பெற்றோருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு, பள்ளி நிர்வாகத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க திட்டிருக்காங்க போல இருக்கு. உடனே அந்த 4 மாணவிகளும் எலி மருந்து இருக்குல்லங்க, இதை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. குடும்பம் பார்த்தீங்களா? தமிழக அரசு கூட சமீபத்தில் இந்த எலி மருந்து சார்ந்து ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பல பேர் இந்த எலி பேஸ்ட்டை தற்கொலைக்கான ஒரு வழி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போல யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு தடன்ற ஒரு விஷயம் வந்தாலும் பெருசாக நம்ம பார்க்கக்கூடாது. கடையில் இருக்கிறவங்க உஷாராக இந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். அது இதுன்னு பலதரப்பட்ட விசனங்கள் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு. அப்பேற்பட்ட விசனங்கள் தெரிவிக்கப்பட்டோம். எங்கே நின்றுருக்கு பாருங்களா தற்கொலை முயற்சி அப்படின்றது. நல்லவேளை உயிர் போகலை, அவங்க 4 பேரையுமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் டைரெக்டாக மருத்துவமனைக்கே கிளம்பி போயிட்டாருங்க. போனவர் அந்த 4 மாணவிகளையும் சந்திச்சிருக்காப்புல, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையை பற்றியும் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிருக்காரு. இந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து விசாரணை தொடங்கியிருக்க விஷயத்தையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அரசுக்கு என்னென்ன தலைவலிகள் எப்படி எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? ஓகே,
இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குமே தற்கொலை தீர்வாகாதுங்க. இது எத்தனாவது தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல. சொல்லி சொல்லி ஊஞ்சி தான் போகிறோம். ஊடகங்கள் ஒவ்வொன்றும், பத்திரிகைகள் ஒன்று ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி தெரியல. மெச்சூரிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு இல்லாமல் இருக்கலாங்க, ஒரேடியாக இல்லாமல் இருக்குமா என்ன? இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலமை. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியோட மரணத்தில் இருக்கிற மர்மம் இருக்குல்ல, அதாவது கொலையா தற்கொலையான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்விக்கான பதிலை ஏற்றிக்கிட்டு தான் நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் யாருக்குமே 100% உறுதியாக தெரியல இதில் என்ன உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டிய நாள் நெருங்கிடுச்சு நம்புகிறேன். ஏன்னா கோர்ட்டும் ஸ்பீடி மூவாக ஒன்று முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிபிசிஐடி அஃபிஷியல்ஸும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு விசாரணையை வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஜிப்மர் ரிப்போர்ட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இது மூணுத்தையுமே சேர்த்து பார்த்தோம்னாக்கா இந்த உண்மையை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய காலம் ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியும். மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், பொறுமை காக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் மேற்கொள்ளாதீங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எமோஷனல் ஆகிற, எனக்கு வந்து பாசம் அதிகம் அது இதுன்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு தவறான செய்திகளை வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது ஆக்சுவலாக சம்மந்தப்பட்ட குடும்பம் பார்த்தாலோ கேட்டாலோ அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தாங்க உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆசுவாசப்பட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.